டடாங்! இன்னைக்கு ஒரு ஈவினிங் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே ஒரு டீ குடிச்சிட்டு தான் வந்தேன். வந்ததும் நைட் என்னடா சமைக்கலாம்னு யோசிக்கும் போது காய் எதுவுமே இல்லை. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே காய் கடையில் போய் காய் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். கடையில் போய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரதுக்கே ஒரு ½ hour கிட்ட ஆயிடுச்சு. ரூமுக்கு வந்ததும் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாமல் ராணி மாதிரி இருந்துட்டு இங்கே வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது தான் அம்மா எப்படா வேலைக்கு போயிட்டு வந்து எல்லா வேலையும் மேனேஜ் பண்ணாங்கன்னு தோணும். என்ன பண்ணுறது, தனியாக ரூம் எடுத்துட்டா நம்ம தானே நம்ம வேலையை செஞ்சாகணும். இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சமைக்க போயிட்டேன். டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போனதும் அப்படியே படுத்து தூங்கிடலாம் அப்படிங்கிறது போய் வயிறு பசிக்குமே, சமைச்சு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சமைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி கடைக்கு போயிட்டு வந்து க்ளீன் பண்ணி முடித்ததும் சாப்பாடு வச்சுட்டு மோர் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோர் குழம்புன்னு சொன்னது ரொம்ப பெருசாக நினச்சிடாதீங்க, இதுதான் பேச்சுலர் மோர் குழம்பு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக செஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கடலப்பருப்பு, வரமிளகாய், இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டு கூடவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மோர் ஊற்றி இறக்கினா மோர் குழம்பு ரெடி. எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். நானும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விலாக்ஸ் ஆஃப் ரியா.